ஓட்ட போகிறோம். டாலியும் நானும் ரேஸு. காலையில் எழுந்திரிச்சு பைக் இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிட்டு வர மெயின் ரோட்டில் அம்மா அடி ஆத்தா அடி அழகாக. ஹாய் கைஸ், இன்னைக்கு சைக்கிள் ஓட்ட போகிறோம். டாலியும் நானும் ரேஸு, அதனால் இன்னைக்கு சைக்கிள் ஓட்ட போகிறோம். சண்டே மார்னிங் 8 ஆகஸ்ட் போகிறோம். வெல்கம் பேக் டு நிப்பாட்டுங்க சொன்னேன். நிப்பாட்டில் தான் நான் கூக்க மாட்டேன். ஜாலியாக இருக்கிற மேலே ஏறும்போது அம்மா அடி ஆத்தா அடி அழகாக. காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம். அங்கே பாரு முன்னாடி மணி விடிஞ்சிலோ விடிலையோ ஓடி வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு. என்ன மூவி போட்டிருக்காலே தெரியல. ஆமாம், நம்மெல்லாம் மூவியே எடுத்துட்டாங்க. காலையில் 6 மணி ஜாலியாக இருக்குது. ஒரு ரைடு வரலாம் அப்படின்னு வந்திருக்கோங்க. கறிக்கடைங்கள் பாருங்கள் கைஸ். கறிக்கடை நல்லா, இது புது கடை நினைக்கிறேன். நல்லா இளம் ஆடு உரிச்சு தொங்க போட்டிருக்காங்க. தோலை உரிச்சு தொங்க போட வேண்டாம் அப்படி. அதான் உண்மையான கறிக்கடை. இங்கே வரோம் பாருங்கள். இப்போ கறிக்கடை நல்லா ஜிகு ஜிகுன்னு லைட் போட்டிருப்பாங்க. அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாமே லைட் போட்டு வச்சுருக்காங்கப்பா, சீரியல் லைட்டை. கடை திருவிழாஸ் போல். லைட் போட்டிருக்கா. அம்மா ஆஹா, இங்கே பாருங்க எவ்வளோ கோழி தொங்குது. ஆடு பாரு, ஆடு கோழி எல்லாம் தொங்குது. கோழியும் தொங்குது, ஆடும் தொங்குது. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ ஆடு. இங்கே இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது குட் பாய். அழகாக ஓட்டுது. பார்த்து ஓட்டு. ரொம்ப ஓரம் போவாத. பார்க் பண்ணிட்டு வாங்க சீக்கிரம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீனிவாசா வெஜ் ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இங்கே யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெங்களூரில் இருந்தீங்கன்னா ஆப்போசிட் டு த பஸ் ஸ்டாப் தான் இருக்குது. இங்கே ஒயிட் ஃபீல்ட் சென்னசந்திரா பஸ் ஸ்டாப் கிட்டே கொஞ்சம் முன்னாடி அப்படி தான் இருக்குது. காலையில் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இதுக்கும் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போடுறாங்க. தோசை சுட போடுறாங்க. Angle should be like this. That's it. கீழே தேவையில்லாத பிக்சர் வரும். என்ன வாங்குனீங்க? சட்னி. அன்லிமிட்டெட் சட்னி. கட்டி சட்னியா? கட்டி சட்னி. அவ்வளோதான். சாம்பார் எல்லாம் போட்டு குழப்ப முடியாது. வேணாம். சாம்பார் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. எனக்கு சாம்பார் அவ்வளோ வேணாம். இங்கே வேறு தால் இருக்குது, கிழங்கு இருக்குது, சாம்பார் இருக்குது. அன்லிமிட்டெடுங்க இங்கே. பிரியாணி ஏங்க? என்ன இது உனக்கு நம்த்து போன மாதிரி இருக்கா? இது அவனுக்கு நம்த்து போன மாதிரி இருக்கா? இட்லி அழகாக நல்லா இப்படி எடுத்து இப்படி பார்த்தா நல்லா குஷ்பு இட்லி மாதிரியா இருக்குது. இந்த சட்னியில் வச்சு சட்னி நல்லா காரமாக இருக்குது. இந்த பையன் வந்து நம்த்து போனதுன்னு சொல்கிறான். தெரியல.
டின்னர் வேணுமா கேட்டால் பிரியாணி வேணுமா காலையில். கோழி இப்போ தான் கொக்கரக்கோடு கூவி கட் பண்ணி வச்சுருக்காங்க முழுசாக உரிச்சி. தோசை ரெடியாக இருக்கும், நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, இமாம் பெரிய தோசை. நல்லா இருக்குது தோசை, கிறிஸ்பியாக இருக்குது. காலையில் மணி என்ன இப்போ? என்ன மணி? 45. இந்த பையனை நம்பி 2 இட்லி பெரிய பெரிய தொம்மையாக வாங்கினா அந்த பையன் ஒன்றத்தையும் தெரியல. 1.5 இட்லி நான் சாப்பிட்டேன், 2 இட்லி அவர் சாப்பிட்டாரு. ஒரே ஒரு வடை மட்டும், அதுவும் பாதி தான் சாப்பிட்டாங்க. இங்கெல்லாம் வச்சுட்டு மயூரா பேக்கரிக்கு வந்திருக்கோங்க. மயூரா பேக்கரி இது உள்ளே பார்த்தாலே சூப்பராக இருக்கும். ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. காலையில் கேக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அண்ட் இங்கே ஜூஸஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. மிக்சரு, ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம், பர்ஃபி, பிஸ்கெட்ஸ் எல்லாமே. பர்ஃபி, பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. சாக்லேட்ஸ். எங்கால் வரார். ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கேக்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு பன், ரோஸ் குக்கீஸு அதெல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லூஸில் கூட வாங்கிக்கலாம். ஸ்வீட்ஸ் 1, 2 மாதிரி பன்ஸ் இருக்குது. மேலே ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு சாட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஈவினிங் டைமில் சாய் இருக்குது இப்போது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ரஸ்க்லேருந்து பிஸ்கெட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சாயா ஒன்று. சாயா ஒன்று. சாயா ஒன்று. சாயா வாங்க போகிறாங்க, 2 சாயா. இங்கே டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே கொஞ்சம் உட்கார மாதிரி ஸ்பேஸ்லாம் இருக்குது. இவிட தேங்க்யூ. என்ன ஒரு பாஸ் வைக்கிறேன், ஹாய் காய்ஸ் அப்படின்னு. என்ன பஸ் தெரியல गाइस. ஏன் தெரியல? என்ன எப்படி இருக்கு உன்னோட இந்த ஜர்னி? காலையில எந்திரிச்சு நல்லா இல்லையா? காலையில எந்திரிச்சு பைக் இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிட்டு வர, மெயின் ரோட்ல ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டிட்டு வரது நல்லா இல்லை உனக்கு? நல்லாவே இல்லை. மெயின் ரோட்ல யாருமே வரக்கூடாது ஆளுங்களே இல்லை. இல்லை காலையில ஆனால் ரோட்லாம் க்ளீனாக இருக்கும், எந்த வெஹிக்கல்ஸும் வராது ஒருத்தர் சொன்னாங்க. ஆமாம் வரும், ஆனால் வெஹிக்கல்ஸ் வருது. வரும் தான். ரோடுனா 4 பேர் வருவாங்க போவாங்க, தைரியமாக ஓட்டணும். ஒன்று நான் பின்னாடி போகிறேன், டாடி முன்னாடி வராங்க. இன்னொன்று நான் முன்னாடி போகிறேன், டாடி பின்னாடி வராங்க. அதே ப்ராப்ளம் இருக்குது, ஒரே பிரச்சனை. என்னதான் கவுத்தி அடிக்கிறாங்க. வெயில் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து ப்ளஸ். உனக்கு ஏதாவது வேணுமா? இது பைக்லேயே வந்துருக்கான். பால் ஏதாவது வேணுமா? அப்போ உனக்கு சைக்கிள் ஓட்ட வேணாமா? சைக்கிளே வேணாம். அவனுக்கு இந்த சந்தில் ஓட்டி ஓட்டி நல்லா ஆயிடுச்சு, இப்போ ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது ரோட்டில். வாங்குறீங்களா ஏதாவது வேணுமா? எனக்கு எதை வேணாப்பா. சுடுறாங்க தலை கால் போட்டி. போட்டி கேட்பீங்களே, வேணுமா? அழகா ஓட்டுது, ஜிங்கு 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 ஜிங்கு. ஏன்னா குட்டி சந்தில் வரியா பெரிய சந்தில் வரியா? பெரிய சந்தில் அப்படியே வந்துடு நாய்க்கு பப்பன்.